ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நாம் நம்புகின்ற கடவுள் மரித்தோரின் கடவுள் அல்ல, வாழ்கின்ற கடவுள். அந்த கடவுளிடம் நாம் கேட்கின்ற பொழுது நமக்கு இல்லை என்று சொல்ல மாட்டார். ஏனென்றால் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்ற கடவுளிடம் கேட்போம், பெற்றுக்கொள்வோம். கிறிஸ்து மிகவும் பிரியமானவர்களே, பாஸ்கா என் கிழமையில் முதல் நாளாகிய திங்கள் கிழமையில் நாம் இன்று இருக்கிறோம். இன்றைய வாசக பகிர்வு நிகழ்விலே நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து நமக்கு செய்தியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்ப்புக்கு பிறகு 11 சீடர்களும் ஒன்று சேர்ந்து மக்களை பார்த்து பேசுகிறார்கள். அதிலே பேதுரு சத்தமாக கூப்பிடுகிறார், யூத வாழ் மக்களே, இஸ்ரேல் மக்களே, கேளுங்கள். நீங்கள் அனைவரும் மாசற்ற ரத்தமாகி இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறிந்து கொண்டீர்கள். ஆனால் பாதாளம் அவரை பிடித்து கொண்டு வைத்திருக்க முடியவில்லை. அதனால் தந்தையாம் கடவுள் அவருக்கு மீண்டுமாக உயிர்ப்பளித்து உயிர்த்து நம் மத்தியிலே இருக்கிறார். அந்த கடவுளுடைய வல்ல செயல்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அவருடைய உயிர்ப்பிற்கு நாங்களே சாட்சிகள் என்று இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வல்லமையை மக்களுக்கு அறிவிக்கின்ற ஒரு இடத்திலே பேதுரு இருப்பதை காணுகின்ற பொழுது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை நமக்கு ஞாபகம் வரும். பேதுரு, உன்னை சாத்தான் புடமிட பார்க்கிறான், ஆனால் உனக்காக நான் மன்றாடி இருக்கிறேன், விசுவாசத்தை விடாமல் காத்துக்கொள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருப்பார். அவர் அந்த விசுவாசத்தை காத்துக்கொண்டு மக்களுக்கு அறிவிக்கின்ற இடத்திலே இருக்கிறார். நமக்கும் கடவுள் ஆசீர்வாதத்தை வழங்கி இருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நாம் எப்படி பயன்படுத்த போகிறோம்? சாத்தான் நம்மை புடமிட காத்து கொண்டிருக்கிறான். ஆனால் இறைவனுடைய வல்லமையினால் அனைத்தையும் நாம் வென்று விடலாம் என்ற நம்பிக்கையோடு வாழ்கின்ற பொழுது இறைவனுடைய ஆசை நம்மோடு தங்கும். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே மத்தேயு நற்செய்தி வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிர்ப்புக்கு பிறகு ஒவ்வொருவராக சந்திக்கிறார். அவரை கல்லறையில் பார்க்க சென்ற சீடர்கள் அவரை காணாது அச்சமுற்றார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு சந்தோஷம், ஆண்டவர் உயிர்த்தெழுத்து விட்டார் என்கின்ற சந்தோஷம். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களை எதிர்கொண்டு, என் சகோதரரிடம் போய் சொல்லுங்கள், அவர்களை கலிலேயாவுக்கு வர சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்று இயேசு கிறிஸ்து அவர்களை திடப்படுத்துவதை பார்க்கிறோம். யாரெல்லாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு இறுதி வரை அவரோடு இருந்தார்களோ அவர்கள் மீட்பு பெறுவார்கள். அந்த இயேசு கிறிஸ்து நமக்கும் ஆசி வழங்க காத்து கொண்டிருக்கிறார். நம் கடவுளை நாம் ஏற்றுக்கொண்டு அவருக்காக நாம் வாழ்கின்ற பொழுது அவர் நம் சார்பாக நின்று நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார். முடிந்தவரை உலகில் வாழ்கின்ற அத்தனை மக்களையும் நம் சகோதர சகோதரிகளாக ஏற்று தேவையில் இருப்போருக்கு தேடி சென்று உதவுகின்ற பொழுது நாமும் இயேசுவோடு உயிர்த்தெழுகின்ற மக்களாக இருப்போம். முடிந்தவரை பழையவற்றை களைந்துவிட்டு புதியவற்றுக்கு நாம் கடந்து செல்வோம். ஏனென்றால் பொய்யும் புரட்டும் வாழ்வு கொடுத்து விடாது. ஒருவன் காலம் முழுவதும் பொய் சொன்னாலும் ஒரு இடத்தில் அவன் உண்மையாக இருக்கின்ற பொழுது ஆசீர்வாதம் பெறுவான். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் பொய். ஏனென்றால் அவர் பொய்யான வார்த்தையை சொல்லி அவருக்கு சாவு தண்டனை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அவர் உயிர்ப்பித்த பிறகு சீடர்கள் அவரை தூக்கி கொண்டு போய்விட்டார்கள் என்று ஊர் மக்கள் மத்தியிலே ஒரு பொய்யை புரட்டையும் கிளப்பி விட்டார்கள். ஆனால் உண்மை என்றும் வெல்லும். ஏனென்றால் சூரியனை துணியால் மறைக்க முடியாது. இயேசு கிறிஸ்து உயிரோடு வாழ்கின்ற சூரியன். அந்த சூரியனுடைய ஒளியிலே வாழ்கின்ற மக்களாக வாழ வரம் வேண்டி தொடர்ந்து செபிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவன் இயேசு என்றென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.